ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சபை வரலாற்றை அறிந்து கொள்வோம் என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிற வேத பாடத்துக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். போன வாரத்தினுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். ஒரு சபை வளரும் போது போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, வெளியிலிருந்து அந்த சபைக்கு எவ்வளோ துன்பம் வருது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சபை உள்ளவே ஒரு குழப்பம் வந்தது. அது இந்த சபை வளர்ச்சிக்கு ஒரு தடையா இருந்தது. அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, துரு உபதேசங்கள், ஆங்கிலத்தில் இதை ஹெரசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சபை நல்லா வளர்ந்துட்டு இருக்கும் போது, விசுவாசிகள் எல்லாம் நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கும் போது, சர்ச்சு உள்ளவே பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர்கள் பேசுற பேச்சு வந்து அவர்கள் கொடுக்கிற உபதேசம் வந்து உண்மையானது இல்லை அப்படின்னு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பொய்யை கிளப்பி விட்டாங்க. இதை வந்து நீங்க பல இடங்கள்ல வேதத்துல வாசிக்கலாம். அதுல குறிப்பா உங்களுக்கு நான் ஒரு சில வசனங்களை சொல்றேன். 1 தீமோத்தேயு 1:19, 2 தீமோத்தேயு 2:17 வாசிக்கும் போது, இமேனே, அலெக்சாண்டர், அப்புறம் வந்து பிலேத்து, இந்த மாதிரியான பெயர்களை பவுல் சொல்றார், தீமோத்தேயுக்கு சொல்றார். இவங்க கிட்டலாம் நீங்க ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லி. இப்போ 1 தீமோத்தேயு 6:20 அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்றார். ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கை அப்படின்னு சொல்றார். இதுதான் துரு உபதேசம். அப்ப அந்த துரு உபதேசம் என்ன மாதிரி வேஷம் போட்டு வருதுன்னா, இதுதான் உண்மையான ஞானம், இதுதான் உண்மையான சத்தியம் அப்படின்னு சபை உள்ள வருது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சபைகளுக்குள்ளாக நிறைய கள்ள உபதேசம் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல, இயேசு கிறிஸ்து அவர் திருத்துவத்தில் தேவன் அல்ல, இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம்தான் தேவன், இப்படி பல கள்ள உபதேசம் வருது. சத்தியத்துக்கு அப்பாற்பட்ட காரியம்லாம் இருக்கு. அப்ப இதைத்தான் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்குது. அப்போ சபையில வெளியிலிருந்து வந்த பிரச்சனை அதிகம் என்றால், உள்ளுக்குள்ளாக வந்த பிரச்சனை, உள்ளுக்குள்ளாக இருந்து வந்த இந்த கள்ள உபதேசம் சபை வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையா இருந்தது. இந்த தடையை மீறி அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் தங்களுடைய விசுவாசத்துல உறுதியா இருந்து சபையை கட்டினாங்க. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இதை தொடர்ந்து நாம் வரப்போற நாட்களிலே எப்படி இன்னும் அநேக அப்போஸ்தலர்கள் எழும்பி சபையை வளர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.